நாட்கள் வந்துவிட்டாலே போதும், குடும்பம் குடும்பமாக சென்னையின் முக்கிய மால்களில் கூட்டம் அலைமோதும். என்னதான் ஆடம்பரமான ஒன்றாக திகழ்ந்தாலும் மக்களின் அத்தியாவசியமாக மாறிவிட்டது மால்களுக்கு வருகை புரிவது. பூங்காவிற்கு சென்று விளையாடுவதை தவிர்த்து மால்களில் உள்ள பிளே ஸ்டேஷன்களுக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்கின்றனர் இன்றைய பெற்றோர். இதனாலேயே தற்போது ஏரியாவிற்கு ஏரியா மால்கள் உருவெடுத்துவிட்டன. ஆனால் இந்த மால்கள் எப்படி உருவாகியது என்று சிந்தித்தால் அதற்கு அடித்தளம் போட்டது மவுண்ட் ரோட்டின் பிரம்மாண்டம் ஸ்பென்சர் பிளாசா தான். மாட்டு வண்டிகள் ஓடிய காலத்திலிருந்து அதிநவீன கார்கள் பார்க்கிங்கில் கியூவில் நிற்கும் இந்த காலம் வரை மவுண்ட் ரோடு என்னும் அடையாளத்திற்கே அடையாளம் கொடுத்து வருகிறது ஸ்பென்சர் பிளாசா. ஸ்பென்சர் பிளாசா சென்னையின் அடையாளம் மட்டுமல்ல, இது ஒன்றிணைந்த இந்தியாவின் காலத்திலிருந்தே ஒவ்வொரு இந்தியர்களின் அடையாளமாக இருந்து வருகிறது. இத்தகைய பெருமை மிகுந்த ஸ்பென்சர் பிளாசா உருவெடுக்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் காரணம் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. 1863ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தின் கீழ் இந்தியா இருந்தபோது சார்லஸ் டுரண்ட் மற்றும் JW ஸ்பென்சர் ஆகியோர் இணைந்து மெட்ராஸில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை திறந்தனர். எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று இவர்கள் நினைத்ததன் விளைவாக மெகா கடையாக திறக்கப்பட்ட இந்த கடைக்கு மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் இந்த இடத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு டுரண்ட் மற்றும் ஸ்பென்சர் இருவரும் தள்ளப்பட்டனர். ஒரு வழியாக இருவரும் இணைந்து ஒரு பெரிய கட்டடத்தை கட்ட முடிவெடுத்தனர். அப்படி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஸ்பென்சர் பிளாசா. இந்தோ சராசனிக் பாணியில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் ஆங்கிலேயர்களுக்கே உரித்தான கலைத்திறனை கொண்டிருந்தது. ஆனால் இந்த கலைநயத்தை ரசிக்க இன்றைய தலைமுறையினருக்கு கொடுத்து வைக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும். 1985ஆம் ஆண்டு ஸ்பென்சர் பிளாசாவில் ஏற்பட்ட தீ விபத்தால் ஆங்கிலேயர்களின் கலைகள் கலைந்து போய் இன்று இருக்கும் ஸ்பென்சர் பிளாசா உருப்பெற்றது. என்னதான் ஸ்பென்சர் பிளாசா முழுவதுமாக தீயிற்கு இரையாக்கப்பட்டாலும் அதன் பெருமை என்றென்றும் பேசப்பட வேண்டும் என்பதால் ஃபேஸ் 3 என்று அழைக்கப்படும் கட்டடத்தின் உட்புறம் பழைய ஸ்பென்சர் பிளாசாவை நினைவூட்டும் வகையில் உருவாக்கப்பட்டது. வெறும் பொருட்களை வாங்குவதற்காக மட்டுமல்லாமல் பல குடும்பங்கள் தங்கள் பொழுதை கழிக்கும் இடமாகவும் காதலர்கள் சுற்றித் திரியும் இடமாகவும் ஸ்பென்சர் பிளாசா இருந்ததால் சென்னையின் முக்கிய பொழுதுபோக்கு மையமாக உருவெடுத்தது. காலப்போக்கில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு இணங்க ஏரியாவிற்கு ஏரியா மால்கள் உருவெடுத்து விட்டதால் அந்த மால்களை சுற்றி பார்க்க சென்ற மக்கள் ஸ்பென்சர் பிளாசாவை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டனர். இதனால் இன்று மக்கள் புழக்கம் அதிகம் இல்லாமல் தன் முடிவுரையை எழுதிக் கொண்டிருக்கிறது ஸ்பென்சர் பிளாசா. என்னதான் மக்கள் புழக்கம் இல்லாமல் பொலிவிழந்து போனாலும் மெட்ராஸின் வரலாற்று பக்கங்களை புரட்டி போட்டால் ஸ்பென்சர் பிளாசா ஒரு பொலிவான அடையாளமாக இருக்கும் என்பதே நிதர்சனம்.